அவருக்கான அனைத்து உபசரிப்புகளும் அங்கு நடக்கும். அந்த மாதிரி ஒரு மரபு அது. இப்போ அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆகி அந்த மாளிகைக்கு போன பிறகு ஒரு அதிகாலையில் பழங்கள்லாம் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுறாங்க. ஒரு நாள் விட்டுட்டாரு, மறுநாள் பார்க்குறாரு அதே மாதிரி கொண்டு போய் போடுறாங்க. பணியாளர்களை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, என்ன டெய்லி கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுறீங்களே? இல்லைங்க ஐயா, அந்த விருந்தினர்கள் வந்து தங்கினா இரவு நேரங்களில் அவங்க சாப்பிட்றதுக்கு பழங்கள் உணவு இதெல்லாம் வந்து வைக்கிறது வழக்கம். அது யாரும் இல்லாதனால அதை கொண்டு போய் திருப்ப போகிறோம். யாரும் இல்லாத வரைக்கும் நீங்கள் ஏன் வந்து இதெல்லாம் வைக்கிறீங்கன்னு கேட்டு அந்த 900 ரூமையும் பூட்டி அந்த சாவியை கொண்டு வந்து என் ரூமில் மாட்டுன்னு சொல்லி அன்னைக்கும் அந்த முறையை ஒழிச்சார். அதே மாதிரி அவருடைய அண்ணன் வந்து குடும்பத்தெல்லாம் வந்து டெல்லியை சுற்றி காட்டணும்னு சொல்லும்போது ஜனாதிபதி என்பது உச்சபட்ச அதிகாரம், முதல் குடிமகன், 100 கோடி மக்கள் வசிக்கின்ற ஒரு மிகப்பெரிய நாட்டில் அவர் சொன்னால் அவர் கை விரல் அசைவுக்கு முப்படைகளும் தயாராக இருக்கான் அவர் கட்டளை நிறைவேற்ற. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரமிக்க பதவியில் அமர்ந்து கொண்டு அவர் உறவினர்களை ராமநாதபுரத்திலிருந்து டெல்லிக்கு வர வச்சது சொந்த பணத்தில், அவங்கள தங்க வச்சது மட்டும்தான் அந்த ஜனாதிபதி மாளிகையில். அவங்க சாப்பிட்ட உணவுக்கான கட்டணத்தை அவர் சம்பளத்திலிருந்து செலுத்தினார். கார் வாடகை சுற்றி பார்க்கறதுக்கான கார் வாடகை கூட அவர் சம்பளத்திலிருந்து செலுத்தினார். அப்படிப்பட்ட மாமேதை, தன்னலம் கருதாத போராளி, அவருடைய நினைவை போற்றும் வகையில் அனைவரும் இங்கே வருகை தந்திருப்பது அவருக்கு செய்யும் புகழஞ்சலி. நன்றி. அடுத்ததாக தனியார் பஸ் இல்லை ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள். அடுத்ததாக மீனவர்